உங்களுக்கு இரவு வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். இன்னைக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சந்தை பார்த்துக்கிடுங்க. சந்தைக்கு வந்து பொருள் வந்து நானாக இப்போ கடைக்கு போனேன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம நகை கடையாக இருக்கட்டும், அப்புறம் ஜவுளி கடையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மசாலா ஜாமான் கடை, பெரிய பெரிய கடைகள், நம்ம சரவணா ஸ்டோரு, போத்தீஸு, நிறைய கடைகள் ஆரம்பிக்கவே எந்த கடையை எடுத்துக்கிட்டாலும் அவங்க என்னென்ன ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டு என்ன ரேட்டு போடுறாங்களோ அந்த ரேட்டை தான் கொடுக்க முடியும். நம்ம குறைச்சி நம்ம கேட்க முடியுமா? ஒரு ரூபா குறைக்க முடியுமா? ஒரு ரூபா குறைச்சி இல்லை சார், இன்னைக்கு 252 ரூபா, அந்த 2 ரூபா இல்லாமல் உங்களுக்கு பொருளை மீட்டு தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்பயும் அவங்களுக்கு புரிய மாட்டுது. விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கொண்டு அவங்க கொண்டு அந்த வியாபாரத்தை விற்கும்போது அந்த வியாபாரத்தை எதுக்கு கம்மி பண்ணி வாங்கன்னு நினைக்கிங்க? ஒரு கிலோ 60 ரூபான்னா 50 ரூபா போட்டுக்கு 10 ரூபா குறைக்கணும்னு நினைக்கிங்க. அந்த 10 ரூபாய்க்கு அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுதாங்க அது தெரியுமா தெரியாதா? நீங்கள் உழைச்சி நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து அதோட வழி தெரியும். தயவு செய்து மற்ற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் காசை கரெக்டாக கொடுத்து வாங்குறீங்க. இந்த விவசாயிட்ட மட்டும் அடித்து கேட்காதீங்க தயவுசெய்து. அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நொந்து நுடுசாக போய் தான் அவங்க கொண்டுட்டு வந்து வியாபாரத்தை வைக்காங்க. எல்லா விஷயத்துலையும் உங்களால் குறைக்க முடியல. அப்போ இந்த விவசாயி பைத்தியாரம் நினச்சி நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிங்களா? தயவுசெய்து குறைக்கவே குறைக்காதீங்க. நீங்கள் எத்தனை நான் 2 கிலோ வாங்குறேன், 4 கிலோ வாங்குறேன், இதே இது அங்கே போய் பேசி பாருங்களேன். பெரிய பெரிய கடைகளை போய் பேசுங்களேன். இப்போ 8 கிராம் தங்கம் எடுக்கிறதுக்கு நான் 10 கிராம் தங்கம் எடுக்கேன், எனக்கு 500 1000 குறைங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அவங்க குறைச்சி தந்துட்டாங்கன்னா நாங்கள் பார்ப்போம். இப்போ அங்கே குறைக்க மாட்டேங்காங்களா? அப்போ இங்கே குறைக்கணும்னு உங்களுக்கு எப்படி மனசு ஓடுது? விவசாயி எப்படி கஷ்டப்பட்டு கொண்டாரான்னு தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? எத்தனை வெயில் அடிக்க, இந்த வெயில் வேணா கொதிக்க வெயிலில் கிடந்து தன்னால் வெந்து வேதனைப்பட்டு தன்னால் உடம்பு கருவுத அளவுக்கு வெயில் நின்று வரான். நம்ம நிழல் வாடத்துலேருந்து வாங்குறோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கோம். அதே மாதிரி தானே நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்க சம்பளத்தை கம்மியாக கொடுத்து வாங்குவோமா? அதே மாதிரி தானே அவனும் கஷ்டப்படுவான். அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? ஏன் அப்படி பண்ணுதீங்க நீங்கள்? கம்மியாக வாங்கக்கூடாது. மற்ற விஷயத்தில் நம்ம கொடுக்கோம்ல அப்படியே. அன்னைக்கு பார்த்தா அந்த ஒரு நொங்கையை வாரிப்பாங்க. அவரே 10 ரூபாய்க்கு தான் விற்காரு. ஒரு நொங்கு 10 ரூபாய்க்கு. அவர் சொல்றாரு கூட 2 நொங்கு தாங்களேன். அது எப்படி அவர் கொடுப்பாரு? நீங்கள் கொடுப்பீங்களா? 10 ரூபான்னா 10 ரூபா தானே கொடுப்பீங்க. எக்ஸ்ட்ரா 5 ரூபா இருந்தாப்பா நீ கஷ்டப்படுத காலையிலேருந்து கூட 5 ரூபா வச்சுக்கன்னு கொடுப்பீங்களா? எல்லா வியாபாரம் அந்த விவசாயத்தோட நல்பனையான வியாபாரத்தை வந்து நீங்கள் அடித்து கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அப்படி அடித்து வாங்காதீங்க. அதெல்லாம் பாவம் கணக்கு. அவங்க தந்தாலும் நீங்கள் ஒருத்தங்க இந்தாங்கப்பா சின்ன பிள்ளைங்கள வச்சு தான் கூட ஒன்று தருவாங்க. அதை கூட வாங்காதீங்க, வேண்டான்னு சொல்லிடுங்க. அவங்க காசுக்காண்டி தான் அவங்க வைக்காங்க. ஒரு இறக்கப்பட்டு தந்தாலும் வேண்டாம், நீங்களே கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஃப்ரீயாக யாரா தருவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக யாருக்கும் கொடுக்கீங்களா? கொடுக்கலல்ல. அப்போ நீங்கள் ஏன் அடுத்தவங்கள்ட்ட ஃப்ரீயாக வாங்கன்னு நினைக்கிங்க? அதெல்லாம் செய்யாதீங்க. அது பெரிய தவறு. நீங்களே மாற்றிக்கிடுங்க. விவசாயத்தை வந்து அடித்து எந்த வியாபாரத்தையும் பேசாதீங்க. அவங்களும் பாவம், அவங்களும் பிழைக்கணும், அவங்களும் நல்லா வரணும், அவங்க குடும்பத்தையும் மேன்மைக்கு வரணும். இப்படி செய்யாதீங்க தயவு செய்து.